கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவராகிய அவருடைய வல்லமையுள்ள நாமத்தினாலும் அவருடைய மகிமை நிறைந்த உன்னதமான நாமத்தினாலும் உங்களை நான் வாழ்த்துகிறேன். இணையத்தின் வழியாய் கடந்திருக்க உங்களையும் நான் வாழ்த்துகிறேன். இன்றைக்கு நாம் இந்த காலை நேரத்தில் தியானிப்பதற்காக தெரிந்து கொண்ட வார்த்தை என்னாகமும் 24ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். என்னாகமும் 24ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். போதல் இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். It pleased the Lord to bless Israel. ஆண்டவருக்கு ஒரு இனத்தை ஆசீர்வதிக்க வேண்டும் என்பது ஏதோ அந்த நேரத்துல உருவான எண்ணம் அல்ல, உலக தோற்றத்துக்கு முன்பாகவே இருந்த எண்ணம். அல்லேலூயா. ஏனென்று சொன்னால் தெரிந்து கொள்ளுதல் என்பது ஏதோ அந்த நேரத்திலே அழைக்கும் போது தெரிந்து கொள்ளப்படுகிறதலினுடைய அந்த தன்மை வெளிப்படுகிறது என்று நினைக்க வேண்டாம். நமக்கு அப்போது தெரியும், ஆனால் நம்மை அழைப்பது என்பது ஆண்டவருக்கு முன்னாடியே தெரியும். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த நாளிலும் கூட ஒரு வார்த்தை உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். என்னவென்று சொன்னால், ஆசீர்வாதம் ஆசீர்வாதம் என்று சொல்லி இந்த ஒரு வார்த்தையை எவ்வளவோ தியானிக்கிறோம். ஆசீர்வாதம் என்று சொன்னாலே நம்முடைய நினைவுக்கு வருவதெல்லாம் நன்றாய் இருப்பது. இன்னும் சொல்ல போனால் ஆசீர்வாதம் என்று சொன்னால் நம்முடைய நினைவுக்கு வருவதெல்லாம் பொருளாதாரம் அல்லது சுகமாயிருப்பது, இது எல்லாம் நாம் நினைக்கிறோம். ஆனால் உண்மையிலே வேதத்தின்படி ஆசீர்வாதம் என்று சொல்லுவது அவருடைய அதிகாரத்தை பெற்றுக்கொள்வது. அல்லேலூயா. ஆசீர்வாதம் என்பது அவருடைய வல்லமையை பெற்றுக்கொள்வது. அவரை போலவே ஒரு மனதின் எண்ணம் நமக்கு. எப்படி அவருக்கு பிரியமானவர்களை ஆசீர்வதிக்கிறாரோ அதே போல ஏன் அவருக்கு பிரியமில்லாதவர்களை அவர் ஆசீர்வதிக்கிறார். எப்படி ஆசீர்வதிக்கிறார்? பொருளை கொடுத்தோ அல்லது பெரிய பெரிய சௌக்கியங்களை கொடுத்தோ அவர் ஆசீர்வதிப்பது அல்ல. அந்த ஆசீர்வாதம் என்ற சொல்லுக்கே என்னவென்றால் அதிகாரத்தை பகிர்ந்தளிப்பது. தனக்கான அதிகாரத்தை, தனக்கான மனசை மற்ற எல்லாருக்கும் கொடுப்பது. அல்லேலூயா. மனதின் சக்தியை பகிர்வதுதான் ஆசீர்வாதம். நல்லா இன்னைக்கு புரிஞ்சுங்க வாழ்க்கையில. இதை நம்ம மறந்துட்டு என்ன பேசுறோம்னா ரொம்ப சிறுமைப்படுத்துறோம் ஆண்டவரை. பல நேரங்கள்ல ஒரு மொபைல் கொடுத்து ஆசீர்வதிக்கிறான்னு ஒரு 15,000 ரூபாய்க்கு ஆண்டவரை நம்ம ரொம்ப சீப்பா நினைக்கிறோம். ஒரு 15,000 ரூபாய்க்கு ஒரு வீட்டை ஒரு 35 லட்சம் 40 லட்சத்துக்கு ஆண்டவர் ரொம்ப சீப்பா நினைக்கிறோம். அவர் கேலக்சி இல்லை, அதை விட தாண்டி பல ஆயிரம் பல லட்சம் கோள்களுக்கு அதிபதி அவர். அல்லேலூயா. சர்வ வல்ல அதிபதி அவர். ஆகவே அவரை ரொம்ப ஒரு டிவிக்கோ ஒரு மொபைலுக்கும் ஒரு சின்ன பிளாட்டுக்கும் நம்ம ட்ரெஸ்ஸுக்கும் வஸ்திரத்தை கொடுத்து ஆசீர்வதிச்சார். எல்லாம் நல்லதுதான், அப்படி யோசிக்கிறது அது ஒரு சிறந்த எண்ணம். ஆனா ஆசீர்வாதத்தின் முழுமை என்பது எப்போது வருகிறது என்று சொன்னால், நான் என் மனதிலே நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன், என் எண்ணங்களில் நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன். அதிகாரத்தை எப்படி, ஆசீர்வாதத்தின் அதிகாரத்தை எப்படி ஆண்டவர் எனக்கு பகிர்ந்து கொடுத்தாரோ. ஆசீர்வாதம் என்று சொன்னால் என்ன சொன்னேன்? தன்னுடைய அதிகாரத்தை பகிர்ந்து கொடுத்தல். நீங்க பைபிள் படி நீங்க எடுத்தீங்கன்னா, ஏன் ஆபிரகாம் ஈசாக்கை ஆசீர்வதித்தார்? ஏன் ஈசாக்கு யாக்கோப்பை ஆசீர்வதித்தார்? யாக்கோப்பு ஏன் யோசேப்பை ஆசீர்வதித்தார்? யோசேப்பு ஏன் தன் சகோதரர்களை ஆசீர்வதித்தார்? மோசே ஏன் யோசுவை ஆசீர்வதித்தார்? யோசுவா ஏன் காலேபை ஆசீர்வதித்தார்? இப்படி நாம் பார்க்கும் பொழுது ஆசீர்வாதம் என்பது எனக்கானது மட்டுமல்ல, எனக்கு மட்டும் சுயநலமாய் சொந்தமானதல்ல, பிறருக்கு அதிகாரத்தை பகிர்ந்து வழங்குவதுதான் ஆசீர்வாதம். அல்லேலூயா. இயேசு அவர்களை கைகளை உயர்த்தி ஆசீர்வதித்தார் என்று சொன்னால் பிறருக்கு பகிரக்கூடிய ஒன்று. 5 அப்பத்தை
2 மீன்களை வானத்துக்கு நேராக உயர்த்தி அதை பிட்டு ஆசீர்வதித்தார் என்று சொன்னால் 5000 பேர் சாப்பிட போகிறார்கள் என்று அர்த்தம். அப்போ நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டவங்க அப்படின்னா உங்க மனதின் சக்தி, உங்க மனசுல இருக்க வல்லமை ரொம்ப பெருசா இருக்கும். உங்க சிந்தையில நீங்க முதல்ல ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கணும். இன்னைக்கு நிறைய பேர் ஆசீர்வாதத்தை வெளிப்படையா பாக்குறாங்க. முதல்ல உங்க சிந்தையில நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கணும். அல்லேலூயா. அப்போ சிந்தையில பட்டா அது எப்பேற்பட்ட பாக்கியத்தை தரும்ன்றத பைபிள்ல இருக்க எல்லா விஷயங்களையும் நம்ம பார்க்கணும். அல்லேலூயா. நீங்க சிந்தையில ஆசீர்வதிக்கப்பட்டா போதும், மீது எல்லாமே தானா நடக்கும். நான் உங்களுக்கு நேற்று ஒரு மீனிங் சொன்னேன். ஓய்வு நாள் என்பது ஞானத்தையும், அதாவது ஈப்ரூல சபாத், நம்ம சபாத் என்பது என்ன அர்த்தம் என்று சொன்னால் ஞானம், அறிவு, புரிந்து கொள்ளுதல், இது மூன்றும் ஏற்படுவதுதான் ஓய்வு நாள். கர்த்தர் சகல கிரியைகளை முடித்து 7ஆம் நாள் என்ன பண்ணாரு? ஓய்ந்திருந்தார். எதுக்கு ஓய்ந்திருந்தார்னா கண்ணை மூடி தியானம் பண்றதுக்கு இல்லை. அவர் படைத்த அந்த ஞானத்தை அவரே குமாரனுடைய செயல்களை வியந்து பார்த்தார். பரிசுத்த ஆவியானுடைய வல்லமைகளை வியந்து பார்த்தார். வார்த்தையின் மகிமையை வியந்து பார்த்தார். அந்த ஞானத்தை வியந்து பார்த்தார். அதே போல அவர் கட்டளையிட்டதுனாலே தூதர்கள் செய்த பணிகளை வியந்து பார்த்தார். தன்னால் உருவாக்கப்பட்ட மனிதன் எவ்வளவு ஞானம் உள்ளவன் என்று வியந்து பார்த்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. விதைகளை, செடிகளை, கொடிகளை, மிருக ஜீவன்களை வியந்து பார்த்தார். ஞானம். ஒரு ஓய்ந்திருந்தால் கண்ணை மூடிக்கொண்டு இல்லை. அப்ப ஒரு மனிதனுக்கு ஓய்வு என்பது எதற்கு கொடுக்கப்படுகிறது என்றால் உங்கள் ஞானத்தை புதுப்பித்துக் கொள்வதற்காக, உங்கள் அறிவின் ஆற்றலை புதுப்பித்துக் கொள்வதற்காக, உங்களுடைய புத்தியை கூர்மைப்படுத்திக் கொள்வதற்காக உங்களுக்கு ஓய்வு கொடுக்கப்படுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க எல்லா மிருக வகையில பாருங்க, அது ஓய்வு எடுத்ததுன்னா அதனுடைய வேகம் பல மடங்கு இருக்கும். மனிதன் தான் ஓய்வு எடுத்தா சோம்பேறியா மாறிடும். உடம்பு வலிக்குது, கை கால் வலிக்குது, தூக்கம் வரா மாதிரி இருக்குது. இதெல்லாம் மனிதன். ஆனால் சிந்திக்கும் மனிதன். அப்ப எல்லாமே சிந்தனையில தான் உண்டாகணும். உங்க சிந்தனை முதல்ல ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். எத்தனை பேர் விரும்புறீங்க? ஐயா, நான் சரீர பிரகாரமாக நிறைய ஆசீர்வாதங்களை பார்த்துட்டேன். ரைட், ஓகே. உங்க சிந்தனைகள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்க வேண்டும். உங்க எண்ணங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்க வேண்டும். இந்த ஒரு வார்த்தைக்கு ஒரு நெகட்டிவ் கேரக்டர் எடுத்து பேசினாதான் நான் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு பிற்போக்கான கேரக்டர் எடுத்து பேசினா, அதுக்குதான் இந்த வசனத்தை நான் எடுத்து பேசுகிறேன். கண் திறக்கப்பட்டவன் விளம்புகிறதாவது அப்படின்னு சொல்லுது. கண் திறக்கப்பட்டவன் விளம்புகிறதாவது. கர்த்தர் பிலேயமுடைய கண்களை திறந்து பார்க்கிறார். இஸ்ரவேலே, யாக்கோப்பே, உன் கூடாரங்கள் எவ்வளவு அழகா இருக்கு. சாபம் கொடுக்க வந்த மனுஷன். அப்போ இவனை சிந்தையில தானே கர்த்தர் ஆசீர்வதிக்க சொல்றார். அவன் சிந்தை தான் கட்டப்பட்டிருந்தது. கண் கட்டப்பட்டிருந்ததுன்னு சொன்னால் எது கட்டப்பட்டிருக்கிறது? சிந்தை கட்டப்பட்டிருக்கிறது. இவர் ஒரு தீர்க்கதரிசி தான். ஆனால் அதே நேரத்திலே பணத்துக்காக வேலை செய்யற தீர்க்கதரிசி. பிழைமை குறித்து சொல்ல போனால் இந்த தீர்க்கதரிசி என்கிற இந்த ஆளு பணத்துக்காகவும் மாந்திரிகம் செய்கிறவர். அதனால்தான் அந்த பாலாக், இந்த ராஜா கரெக்டா அப்ரோச் பண்றான். மோவாபின் ராஜா யாரை பிடிச்சா கரெக்டா இருக்கும், யாரை பிடிச்சா. நம்ம கூட இப்படி ஒரு ஜெப குறிப்பு கொடுக்குறேன்ல, ஐயா தயவு செய்து எங்க எதிர் வீட்டுக்காரங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க ஐயா, அவங்கள கர்த்தர் சந்திக்கணும். ஆனா உண்மையாவே உங்க சிந்தை ஆசீர்வதிக்கப்பட்ட சிந்தனா அந்த எதிர் வீட்டு அவங்க சொல்றாங்க பாருங்க, உங்ககிட்ட ஜெப குறிப்பு கொடுக்குறாங்க பாருங்க, அவங்க சொல்றது உங்க சிந்தை செய்யக்கூடாது. உங்க சிந்தை அந்த எதிர் வீட்டுக்காரங்களை ஆசீர்வாதமா பார்க்கக்கூடிய எண்ணமா இருந்தாதான் நீங்க தீர்க்கதரிசி. உங்க ஆத்மா சுயநலம் இல்லாத ஆத்மா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படி இருக்குதா? நமக்கு இல்லை. நமக்கு வேண்டப்பட்டவர்களோடு சேர்ந்து, நமக்கு இணக்கமா இருக்கிறவங்களோடு சேர்ந்து மற்றவங்களை நம்ம குறை பேசும். ஆமா ஆமா, நானும் பார்த்துருக்கிறேன். உங்களுக்கு தெரியாது. அவங்க சொல்றவங்களுக்கு தான் தெரியும். ஆனா உங்களுக்கு தெரியாது அவங்க யாருன்னு. ஆனா நம்ம என்ன செய்யறோம்னா, அவங்க எப்படியாக என்ன பண்ணணும், உடஞ்சி போகணும், மனது உடஞ்சி போகணும், அவங்க சந்திக்க பண்ணணும். நீங்க சந்திக்க பண்ணணுன்றதுக்கு என்ன உள்குத்து இருக்குதுன்னு அவங்க தெரியும், கர்த்தருக்கு தெரியும். நீங்க என்ன சொல்றீங்க?
அவங்க சந்திக்கணும் என் கர்த்தர். உண்மையாவே கர்த்தர் அவங்க சந்திச்சா என்ன பண்ணுவார் தெரியுமா? அவங்கள ஆசீர்வதிப்பார். அந்த ஜெப குறிப்பை விட்டுருங்க. அது ஒரு நல்ல ஜெப குறிப்பு அது. கர்த்தர் அவங்கள சந்திக்கணும் வந்துருது. ஆனா நீங்க உள்குத்து வச்சு பேசுறீங்க. ஆண்டவர் உண்மையாக அவங்கள சந்திச்சா, இப்போ எவ்வளோ பேர் ஜெபம் பண்ணியிருப்பாங்க. ஆண்டவரே சவுலை சந்தியும். இல்ல ஐயா, சவுலை என்ன பண்ணுவோம்? சந்தியும். எல்லாம் இவங்க என்ன நினைச்சு ஜெபம் பண்ணியிருப்பாங்க? இப்படி கொடுமைப்படுத்துறானே, இப்படி வேதனைப்படுத்துறான். ஆனா ஆண்டவர் என்ன பண்ணாரு? பவுலா மாற்றினார். சவுலா வைக்கல, பவுலா மாத்தினார். அல்லேலூயா. அப்போ நீங்க உங்க சிந்தை ஆசீர்வதிக்கப்பட்டிருந்தா, ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்றால் உங்கள் சிந்தையிலே கண்கள் திறக்கப்பட வேண்டும். உங்கள் சிந்தையிலே கண்கள் திறக்கப்பட வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. சொல்லுங்க, என் சிந்தையிலே கண்கள் திறக்கப்பட வேண்டும். இந்த கண்கள் திறக்கப்படாதனால்தான் எவ்வளவு ஆசீர்வாதத்தை கொடுத்தாலும், பொருளாதாரமா சரி, ரட்சிப்பா இருந்தாலும் சரி, கிருபையா இருந்தாலும் சரி, உயிரை கொடுத்தாலும் கூட நமக்கு நன்றி சொல்லவே வரமாட்டேங்குது. ஏன்னா நம்ம அழகா பார்க்கல ஆசீர்வாதத்தை. இது வந்து ஆசீர்வாதத்தை அழகா பார்க்கல. யாராவது பார்த்துக்கிறீங்களா? அழகா பார்த்துக்கிறீங்க, பியூட்டியா, பிளெஸ்ஸிங்க பியூட்டியா பார்த்துருக்கீங்களா? யாராவது பார்த்துக்கிறீங்களா பியூட்டியா? நமக்கு தெரிஞ்ச அழகெல்லாம் மாம்ச அழகுதான். ஐயோ ஒரு அழகா இருக்காரு, ஐயோ இந்த பாப்பா அழகா இருக்கு, இந்த பொண்ணு அழகா இருக்கு, இந்த அம்மா அழகா இருக்காங்களே, இதைத்தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோமே. அழகு என்பது கர்த்தருடைய ஆசீர்வாதம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஆசீர்வாதம் தான் அழகு என்பது. கர்த்தருடைய. ரசிக்கிறீங்களா யாராவது? நான் ரசிப்பேன் நிறைய நேரங்கள். ஒரு ஜெபம் பண்ணிட்டு இருக்கும் போது போன வாரத்துல உட்காந்து நான் ஜெபம் பண்ண, ஆண்டவரே இந்த பட்டாசெல்லாம் தீபாவளிக்கு என்ன பண்ணக்கூடாது, நிறைய விடக்கூடாது, இந்த பூமி நல்லா இருக்கணும், கெட்டு போகக்கூடாது. ஜெபம் பண்ணேன். ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கேன். குருவிகள்லாம் வந்து கீச்சு மிச்சு கீச்சு மிச்சு கீச்சுன்னு கத்துது. நான் ஃபீல் பண்ணேன், அந்த அழகை ஃபீல் பண்ணேன். அதுங்களுக்கு நான் பண்ண ஜெபம் புரிஞ்சிருக்குது. அல்லேலூயா, அல்லேலூயா. அவ்வளவு நேரம் கத்தாத குருவி பண்ணும்போது, ஜெபம் பண்ணும்போது என்ன பண்ணுது? ஒரு 10 குருவி ஒன்னா வந்து கத்துது. ஆமேன்னு சொல்லுங்களேன். அல்லேலூயா. 10 குருவி வந்து ஒன்னா கத்துது. அப்படின்னா என்ன? நாங்க என்ன அந்த அழகை ஃபீல் பண்றேன். இந்த பூமி நல்லா இருக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் பார்த்தீங்களா? அதான் ஆசீர்வாதம். அல்லேலூயா. ஆனா அந்த பிள்ளையம் அப்படி நினைக்கல. காசு வாங்கிட்டு 3 முறை சாபம் விட வேண்டும் என்று வந்தார். கழுதை மேல ஏறின பிள்ளையாம் சாபம் விட வந்தார். கழுதை மேல ஏறின இயேசு ஜீவனை கொடுக்க வந்தார். கழுதை மேல ஏறி உட்கார்ந்த பிள்ளையாம் ராஜரிக, அந்த கழுதை மேல உட்கார்றதே என்னன்னா ஆசாரியத்துவத்தை குறிக்குது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மெல்கிசேதேக்கு எங்க வந்தாரு? கழுதை மேலதான் வந்தார். பிலேயாம் கழுதை மேலதான் வந்தார். இயேசு எருசலேமுக்குள்ளே கழுதையின் மேலே நுழைந்தார். அப்ப அது அவர் ஆசாரியத்துவத்தை குறிக்கும். நாம் அந்த மெல்கிசேதேக்கின் ஆசாரிய முறையில வந்த இயேசுவின் நாமத்தினால ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். இந்த உலகத்திலிருந்து பிரித்தெடுக்கப்பட்டு விடுதலையாக்கப்பட்டிருக்கிறோம். ஆகவே உங்க ஒவ்வொருவருக்குள்ளும் பிறரை ஆசீர்வதிக்கக்கூடிய அழகான சிந்தை இருக்கிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா சொல்லுங்க. இப்ப என்னன்னா இந்த இடத்துல நமக்குள்ளே பீலேயாமின் சிந்தை பல நேரங்கள்ல உருவாகுது. ஐயா, அது எப்படி உருவாகுதுன்னா, உங்க ஆத்துமால இருக்க சுயநலம் பிறர் ஆசீர்வதிக்க மாட்டேன். சொல்லுங்க, எது ஆசீர்வதிக்க மாட்டேன்னு? நான் பல நேரங்களில் யோசிப்பேன், அநேகரை நம்ம உருவாக்குறோமே. நான் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி யோசித்த விஷயம், ஒரு குடும்பத்தை நல்ல, அவங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃப நல்ல ஊழியத்துல வளர்த்து விட்டாச்சு. அவங்களுக்கு நிறைய கான்டாக்ட். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க மாத்திரம் போவாங்க. அவங்க மாத்திரம் என்ன பண்ணுவாங்க? போவாங்க. போய் ஊழியத்தெல்லாம் செய்வாங்க. நான் யோசிப்பேன், நம்மள ஒரு இடத்துல கூட அவங்க போற இடத்துல என்ன பண்ண மாட்டாங்க, அறிமுகப்படுத்த மாட்டேன்றாங்க. நமக்கு ஒரு வழி வாய்ப்பு. அது என்ன? ஒரு நாள் கேட்டேன் அவங்கள, ஐயா நீங்க நிறைய இடங்கள்ல, ஆனா அவங்க சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, ஐயா நான் அந்த இடம் போயிட்டு வந்தேன், ரொம்ப ஆசீர்வாதம், நீங்க அந்த இடத்துக்கு வரணையான்னு. என்னது? நீங்க அந்த இடத்துல ஒரு பிரசங்கம் பண்ணையா அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க.
இன்னவர்களும் சொல்லி இருக்கிறாங்க. ஒரு இடத்துல கூட அவங்க என்ன பண்ணதில்லை, பேசுறதுக்கு வாய்ப்பு வழங்குறதில்லை. ஏன்னா அவங்களுக்கு ஒரு சுயநலம் இருக்குது. அவங்களுக்கு தெரியும், ஐயா வந்தாருன்னா நிச்சயமா நம்ம காட்சிகள் ரத்து செய்யப்படும். என்னது, நம்ம படம் என்ன பண்ணிடும், காட்சிகள் ரத்து செய்யப்பட்டு ரீல் வேற மாறிடும். அவங்களுக்கு நல்லா தெரியும். ஏன்னா கர்த்தர் என் மூலமா அவங்கள உருவாக்கி அமைச்சாரு. அவங்களுக்கே தெரியாதா? இப்ப அவர் வாயை திறந்து சொல்லுவாரா, ஐயா தான் என்ன இந்த குடும்பமா பாரு, நானும் என் மனைவி பிள்ளைங்களும் ஊழிய சேர்த்து ஐயா தான் காரணம் சொல்லுவாங்களா? அப்போ அவர் சிந்தை திறக்கப்படல. இன்னும் டில் நவ் அவருடைய கண்கள் சிந்தை திறக்கப்படல. பிழையா மாதிரி இருக்கு. அப்போ நாம பிறரை ஆசீர்வதிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். ஆமென் சொல்லாமா? இந்த மாசத்துல நாம பிறர் ஆசீர்வதிக்க கற்றுக்கொள்ளணும். அதாவது நமக்குள்ளே ஒரு பெரிய வல்லமை ஆண்டவர் வச்சிருக்கிறார். இயேசுவை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவருக்குள்ளும் அவர் மகிமையான வல்லமையை வைத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ நீங்க அப்படி ஆசீர்வதித்தால் பாருங்க, பிலேயாம் சபிக்க வருகிறார், கர்த்தர் அவருடைய கண்களின் கட்டை அவிழ்க்கிறார். அந்த வசனமே அப்படிதான் சொல்லும். கண் திறக்கப்பட்டவன் விளம்புகிறதாவது, கண் திறக்கப்பட்டவன் விளம்புகிறதாவது என்று சொன்னால் அவன் சிந்தையின் கட்டு அவிழ்க்கப்பட்டிருக்கிறது. அவனுடைய அறிவு கண்கள் திறக்கப்பட்டிருக்கிறது. கூடாரம் அழகா இருக்கிறது. அப்போ என்ன அவன் சபிக்க வந்திருப்பான் அப்படின்னா, அசிங்க பிடிச்சவங்களே இல்ல, அழகா இருக்கிறதுக்கு எதிர்ப்பதம் என்னது, அசிங்க பிடிச்சவங்களே அப்படிதான் சபிக்க வந்திருப்பான். அசிங்க பிடிச்சவங்களே, வனாந்தத்துல அலைஞ்சு திரியிறவங்களே, கர்த்தருக்கு கீழ்ப்படியாதவங்களே, 40 வருஷமா கீழ்ப்படிய முடியாம ஒரு ஊருக்குள்ள போக உங்களுக்கு வக்கு இல்லை, இப்படிதான் வந்திருப்பான். இல்ல என்ன நினைக்கிறீங்க? தண்ணிக்காக கத்தரை திட்டினவங்கள, சாப்பாட்டுக்காக கத்தரை திட்டினவங்கள, நீங்களாம் நல்லா இருப்பீங்களா? எப்படி எப்படி அவங்களை சபிக்க வந்திருப்பான்? கத்தருக்கு இவங்க கீழ்ப்படியாத வச்சுதான் சபிக்க வந்திருப்பான். அப்படிதானே? எப்படி எப்படி சபிக்க வந்திருப்பாரு? இவங்களுக்கும் அவனுக்கு என்ன பிரச்சனை? காசு வாங்கிட்டான். இந்த இடத்துல ஒரு தீர்க்கதரிசியான வேஷத்துல எப்படி கர்த்தருக்கு பயப்படாத எடுத்து சுட்டி காட்டி சபிக்க வந்திருப்பான். ஆனா கர்த்தர் மன்னிக்கிறவர்னு பிழையாமக்கு தெரியாது. கர்த்தர் அவங்க கீழ்ப்படியாமையும் அவங்க எதிர்த்து நின்றதையும் எல்லாம் அப்பப்போ கணக்கு முடிச்சுட்டு அவங்கள ஆசீர்வதிக்கணும்னு நினைக்கிறவர். இவர் கோல் மூட்டை வந்தவர். ஆக்சுவலி இவர் சாமன்னா என்னது, கோல் மூட்டை வந்தவர். எப்படி கோல் மூட்டை வந்தார், என்ன சொல்லியிருப்பார் சொல்லுங்க பார்ப்போம். ஆண்டவரே, ஆண்டோடைய நாமத்துல சொல்றேன், நீங்க அவர் கீழ்ப்படியில, அவரை ஏமாத்துனீங்க, அவருக்கு துரோகம் செய்தீங்க, அப்படிலாம் சொல்ல வந்திருப்பாரு. ஆனா ஆண்டவர் என்ன பண்றாருன்னா, அவர் கண்ணை திறந்து விட்டு, அதெல்லாம் இருக்கட்டும், இப்ப பாரு அவங்க எவ்வளவு அழகா இருக்கிறாங்க. அல்லேலூயா. அவங்க கூடாரம் எவ்வளவு அழகா இருக்குது, வரிசையா இருக்குது. நான் நடுவுல தங்கி இருக்கிறது உனக்கு தெரியலையா? பாளையத்தின் நடுவுல என் மகிமை உனக்கு தெரியலையா? என்னுடைய மகிமை மேகஸ்தம்பமா நிக்கிறது உனக்கு தெரியலையா? அப்போ கர்த்தர் நமக்குள்ளே அதிகாரத்தை பகிர்ந்துக்கூடிய வல்லமையை வைத்திருக்கிறார். தான் ஆசீர்வாதம். அல்லேலூயா. முதல்ல நம்ம ஆசீர்வாதத்தின் அழக ரசிக்கணும். சொல்லுங்க எல்லாரும். இந்த மாசத்துல, புதிய மாதத்துல ஆசீர்வாதத்தின் அழக ரசிக்கணும். இதுவரையில என்ன செய்தார் ஆண்டவர், அந்த அழக ரசிக்கணும். போதும்னு சொல்லிட்டு என்ன பண்ணோம், அழக ரசிக்கணும். அதுதான் சுயநலம் இல்லாத ஒரு எண்ணம். ரெண்டாவது, அதிகாரத்தை மற்றவங்களுக்கு கொடுக்கணும், பகிர்ந்து கொடுக்கணும். நம்ம சிந்தையின் கட்டு அவிழ்க்கப்படணும் இந்த மாசம். ஆமைன்னு சொல்லுங்களேன். நம்முடைய சிந்தையின் கட்டு அவிழ்க்கப்பட வேண்டும். பாருங்க, மனுஷனுடைய கண்ணு திறக்கப்படல, கழுதினுடைய கண் திறக்கப்படல. ஏன் இந்த ஆள் கண் திறக்கப்படல? தேவதூதர் நிக்கிறது தெரியல. ஏன்னா 22:28 பாருங்க. உடனே கர்த்தர் கழுதியின் வாயை திறந்தார். அது பிலேயாமை பார்த்து, நீர் என்னை இப்பொழுது 3 தரம் அடிக்கும்படி நான் உமக்கு என்ன செய்தேன் என்றது. புத்தியை திறக்குது கர்த்தர் கழுதியை கொண்டு என்ன பண்றாரு, புத்தியை திறக்கிறார். நான் என்ன செஞ்சேன் உனக்கு, நான் உனக்கு என்ன செய்தேன், என்னை ஏன் அடிக்கிற,
பல நேரங்கள்ல நமக்கு கண்ணு திறக்காது. நம்மளோட அறிவு குறைவான, ஒரு உணர்வு குறைவான மிருக ஜீவன்களுடைய கண்கள் திறக்கப்படும். இன்னைக்கு காசாவில அந்த பெஞ்சமின் நெத்தன்யாகு அவருடைய கண் திறக்கப்படல, ட்ரம்ப் கண் திறக்கப்படல. குழந்தை அழுகிறது தெரியல, குழந்தைகள் மெலிந்து போகிறது தெரியல, அடிக்கிறாங்க. அன்னைக்கு கழுதை இருந்தது, கர்த்தர் கழுதை கண்களை திறந்தார். இன்னைக்கு கூட நிறைய கழுதைங்க இருக்குது, ஆனா வாய் திறக்க மாட்டேங்குது. நிறைய கழுதைங்க இருக்குது, ஆனா என்ன பண்ண மாட்டேங்குதுங்க, வாய் திறந்து கண்டிக்க மாட்டேங்குதுங்க. யார? ட்ரம்ப்பையோ யாரும் கண்டிக்க மாட்டேங்குதுங்க. பெஞ்சமின் நெத்தானியாகியோ கழிக்க. நேற்று டிவியில காட்டுறாங்க, குழந்தைங்க மெலிஞ்சு போயிருக்கு, மெலிஞ்சு எலும்பு தோலுமா இருக்கு. இதுல வேற நம்மலாம் என்ன ஜெபம் பண்ணணுமா? ஆசீர்வதிக்கப்பட்டவங்க பண்ற வழிய வேலையாது. இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே பிரியோன்னு ஆண்டவர் சொல்லிடுறாரு. ஆனா பின்னாடி பின்வரும் நாட்கள்ல இஸ்ரவேல் மற்றவங்களை ஆசீர்வதிக்கல. ஆனா இயேசு ஆசீர்வதித்தார். இஸ்ரவேலில் பிறந்த இயேசு ஆசீர்வதித்தார். புற இனத்தாரைய நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். அல்லேலூயா. அப்ப ஆசீர்வாதம் என்பது நாம் பகிர்ந்தளிக்கக்கூடியது. பகிர்ந்தளிக்கக்கூடிய எண்ணம். எப்படிங்க ஆசீர்வதிக்கணும்? பொருள்லையா, பணத்திலையா, எதில் ஆசீர்வதிக்கணும்? உங்களுக்கு ஒரு எண்ணம் இருக்குது தெரியுமா? உதவி செய்யணும்னு ஒரு எண்ணம், மற்றவங்களை நேசிக்கணும் ஒரு எண்ணம் இருக்குதுல்ல. சே, அவங்க என்ன பண்ணாங்க, அவர் என்ன பண்ணாரு, அந்த அம்மா என்ன பண்ணாங்க, நம்ம இப்படி திட்டுறோமே, இப்படி மோசமா பேசுறோமே, பழிய சுமத்துறோமே, இல்ல அப்படிலாம் இனிமேல் செய்யக்கூடாது. அவர்களை எப்படி ஆசீர்வதிக்க முடியும்னு நம்ம பார்க்கணும். கூடிய மட்டும் ஒருவரை எப்படி ஆசீர்வதிக்க வேண்டும் என்று பார்க்கணும். அப்படி நீங்க பார்த்தாதான் உங்களை ஆசீர்வதிக்க கர்த்தர் பிரியமாயிருப்பார். அல்லேலூயா. சொல்லுங்க, என் மனதின் எண்ணம் பெரிய சக்தி வாய்ந்தது. அந்த சக்தி வாய்ந்த எண்ணத்தை இயேசு உருவாக்கி இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்களேன், ஆமீன் சொல்லுங்களேன். அப்போ இந்த சுவிசேஷத்தை மற்றவங்க சொல்றதே ஆசீர்வாதம் தான். சுவிசேஷத்தை அறிவிப்பதே ஆசீர்வாதம். அந்த அதிகாரத்தை எப்படிலாம் நமக்கு பகிர்ந்தளிக்க ஆண்டவர் உதவி கிருபை கொடுத்திருக்காரு. சுவிசேஷத்தை அறிவிப்பதன் வழியாக ஆசீர்வாத அதிகாரத்தை நாம் பகிர்ந்து கொள்ளுகிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு மனிதன் சிற்பங்களுக்கு முன்பாக நின்று வேண்டுதல் செய்கிறவனை சிருஷ்டிகருக்கு முன்பாக திருப்பி விடுவதே ஆசீர்வாதம். அல்லேலூயா. அந்த அதிகாரத்தை நீங்கள் உங்கள் மனதிலிருந்து எடுத்து கொடுக்கிறீர்கள். அப்ப ஊழியம் செய்யாதவங்களாம் யாரு? ஒவ்வொரு நாளும் சுவிசேஷம் சொல்லாதவங்களாம் யாரு? ஆசீர்வதிக்க படாதவங்க இல்ல, பட்டிருக்கிறாங்க, ஆனா கண் திறக்கப்படாதவங்க. கண் திறக்கப்பட்டா மற்றவங்களுடைய அழகை பார்க்கணும். அல்லேலூயா. கண் திறக்கப்பட்டா மற்றவங்களுடைய அழகை பார்க்கணும். இவன் கர்த்தருக்குள்ள வந்தா எப்படி இருக்கும், இவன் கர்த்தருக்குள்ள வந்தா எப்படி இருக்கும், இந்த மனுஷன் கர்த்தரை ஏற்றுக்கொண்டா எப்படி இருக்கும், அப்படி நினைக்கணும் நம்ம. அல்லேலூயா சொல்லுங்களேன். எப்படி நினைக்கணும் சொல்லுங்க எல்லாரும். எப்படி இருப்பாங்க? நம்ம பக்கத்து வீடு கர்த்தருக்குள்ள வந்தா எவ்வளவு நல்லா இருக்கு, நம்ம எதிர் வீடு அப்படி என்னைக்காவது நினைச்சிருக்கிறோமா? அவங்களை எப்படி பாக்குறோம்னா, எதிர் வீட்டுக்காராவே தான் பாக்குறோம், பக்கத்து வீட்டுக்காராவே தான் பாக்குறோம், இடது பக்கம் வீட்டுக்காரே தான் பாக்குறோம், எங்க வீட்டுல இருந்து கடைசி வீடு, எங்க வீட்டுல இருந்து 3வது வீடு, இப்படிதான் பாக்குறோமே தவிர அவங்க கர்த்தருக்குள்ள வந்தா எப்படி இருக்கும்னு பாக்குறதே கிடையாது. அது மறந்து போகுது அப்பப்போ. ஏன் மறந்து போகுதுன்னா, என்னுடைய ஆத்துமா இன்னும் சுயநலத்தினாலே கட்டப்பட்டிருக்கு. சுயநலம் என்கிறதான கயிறுனாலே கட்டப்பட்டிருக்கு. அப்ப ஆசீர்வாதம் என்பது நாம் சிந்தையிலே முதலிலே பெற வேண்டும். நாம் நம்முடைய சிந்தை ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். ஆசீர்வாதம் என்பதே அதிகார பகிர்வு. எல்லாரும் சொல்லுங்க, ஆசீர்வாதம் என்பது அதிகார பகிர்வு. இன்னைக்கு பாருங்க, ஆசீர்வதிக்கப்பட்டவங்க யாராவது பகிர்ந்து கொடுக்குறாங்களா பாருங்க. கிள்ளி தான் கொடுக்குறாங்க, அள்ளி யாரும் கொடுக்கறது இல்ல. பெரிய பெரிய சபைகள்ல போய் பாருங்க. நேற்று கூட நான் ஒரு வார்த்தை சொன்னேன், நிறைய ஊழியக்காரங்க ஸ்கிரீன் போட்டுட்டு போறாங்க. என்னது? கார்ல அப்ப என்னன்னா, யார பார்க்க மாட்டேறாங்கன்னா, குற்றுயிரா ரோட்ல இருக்கிறவன பார்க்க கூடாதுன்னு ஸ்கிரீன் போட்டுன்னு போறாங்க.
உன்னை யாரும் பாத்திரக்கூடாதுன்ற அப்படின்னு நினைக்கிற நினைப்பு வந்து நீ ஏதோ தப்பு பண்ணிக்கிறன்னு அர்த்தம். இந்த ஸ்கிரீன் போட்ட உடனே நான் மற்றவங்களை பார்க்க கூடாது என்பது சுயநலம். நீங்க நிறைய ஊழியக்காரங்க அந்த ஆசாரியன் மாதிரிதான் ஸ்கிரீன் போட்டு விலகி போறாங்க கார்ல. எதுக்கு ஸ்கிரீன் போடணும்? வெயில் அடிக்குது, அதுதான் நீ கூலிங் கிளாஸ் போட்டுக்கிறிய. அதுதான் உன் கண்ணாடி கிளாஸ் எல்லாம் கருப்பா இருக்கு. லக்ஸூரியஸான தாட் தான் இருக்குது. நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன் லக்ஸூரியஸான தாட் இருக்குது. சொல்லுங்க எல்லாரும். நான் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டேன்ற பெருமையின் எண்ணம் தான் இருக்குதே தவிர பொறுமையின் எண்ணம் இல்லை. பகிர்ந்து கொடுக்குற எண்ணம் கிடையாது. ஏங்க கர்த்தர் என்ன ஒரு ஊழியக்காரன் என்ன ஆசீர்வதிக்க எதுக்காகனா உங்களை நான் ஆசீர்வதிக்கணுன்றதுக்காக. என்ன மேல வச்சிருக்க அதிகாரத்தை நீங்க வந்து பணம் பொருள்லாம் கொடுக்க தேவையில்லை. ஆண்டவரே ஐயா ஊழியத்துல என்னை விட பயங்கரமா எழுமணும், என்னை விட பயங்கரமா டீச்சிங் பண்ணணும், இவங்க ஒரு ஊழியக்காரன் மாறணும், இவங்களும் இந்த புல்பிட்ட ஆளுகை செய்யணும், இந்த புல்பிட்ட ஆளுகை செய்யணும், இவங்களும் மகிமையா ஊழியம் செய்யணும், இவங்களும் ஒரு ஃபேக்கல்ட்டியா மாறணும், இவங்களும் ஒரு ஹீலிங் பவர் மினிஸ்டரா மாறணும், இவங்களும் ஊழியக்காரா மாறணும். அல்லேலூயா, அல்லேலூயா. சொல்லுங்க. ஆசீர்வாதம் என்பது அதிகார பகிர்வு. ஆசீர்வாதம் என்பது அதிகார பகிர்வு. சொல்லுங்க. இந்த மாசத்துல என் சிந்தையின் கண்கள் திறக்கப்பட வேண்டும். நீங்க நான் அடிக்கடி பெரியாரை குறித்து சொல்றேன், தப்பா நினைச்சுக்காது. பெரியார் நல்ல கண்ணையாலாம் சொல்றேன்னா அவங்க கண்கள் திறக்கப்பட்ட கண்கள். பிள்ளையமுக்காவது கர்த்தர் திறந்து விட்டார். அவங்க சிந்தையின் கண்களை கர்த்தர், பெரியாருடைய கண்களையும் சரி, அவர் கர்த்தர் இல்லைன்னு சொல்லலாம், கடவுள் இல்லைன்னு சொல்லலாம். கோரேசுக்கு நான் திரும்ப சொல்றேன், கோரேசுக்கும் நேபாத் நேச்சாருக்கும் கர்த்தர் யாருன்னு தெரியாது, ஆனா கர்த்தருக்கு தெரியும் இவங்க யாருன்னு. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு தெரியும் இவங்க யாருன்னு. அப்போ இவங்க கண்களை கர்த்தர் திறக்கிறார். இன்னைக்கு நல்ல கண்ணை ஆஸ்பத்திரியில் இருக்கிறாங்க, எவ்வளவு தலைவர்கள் போய் பார்க்கறாங்க, எத்தனை நடிகர்கள் போய் பார்க்கறாங்க. காரணம் என்னன்னா அவருடைய கண்கள் எல்லாருக்கும் அதிகாரம் பகிர வேண்டும், சம உரிமை கொடுக்க வேண்டும் என்கிற அதிகார பகிர்வு அவருக்குள்ள இருக்குது. ஆசீர்வாத எண்ணம் இருக்கிறது. அவர் நல்லவரா? நான் ஊழியம் செய்யறேன், எனக்கு அடுத்தது யார் ஊழியம் செய்யணும்? என் பிள்ளைங்க ஊழியம் செய்யணும், என் பிள்ளைங்க நல்லா ஊழியம் செய்து அவங்க சொத்துக்கள் எல்லாம் சேர்க்கணும். இது நல்ல எண்ணமா? சமூகத்துல எளியவன் வலியவனாய் மாற வேண்டும் என்கிறது நல்ல எண்ணமா? சொல்லுங்க ஐயா. அப்ப இதுல ஆசீர்வதிக்கப்பட்ட எண்ணம் பாஸ்டருக்கு தான் நல்ல கண்ணையாக இருக்கா. அவருக்கு நல்ல கண், பேரே பாருங்க, நல்ல கண். அவர் பேர் என்னது? நம்மதெல்லாம் கள்ள கண்ணு. நிறைய ஊழியக்காரங்க பாருங்க, அவங்க பிள்ளைங்களுக்காக மற்ற ஊழியக்காரங்க ஜெபம் பண்ணும்போது அப்படியே ஊக்கமா ஜெபம் பண்ணுவாங்க. அந்த ஓரத்துல பாய் போட்டுன்னு இருப்பான் பாருங்க, அவனுக்கு டே டே வாடா ஐயா கிட்ட ஜெபம் பண்ணிக்க. அவங்க பையனை எப்படி கூடுவாருன்னா, தம்பி பாப்பா ஜெபம் பண்ணிக்க ஐயா கிட்டன்னு. இந்த பாய் போட்டுன்னு ஒரு எப்படி கூடுவாரு, ஏய் ஏய் விட்டு வாடா, பெரிய இப்பதான் வாங்க ஜெபம் பண்ணிக்குவா. இது நல்ல கண்ணு இல்லை. இது என்ன கண்ணு? கள்ள கண்ணு. அந்த நல்ல கண்ணு ஐயா அதிகார பகிர்வு. அம்பேத்கர் அவருடைய கண்கள் நல்ல கண்கள். அவர் பெற்ற ஆசீர்வாதம், படிப்பின் ஆசீர்வாதம், படிப்பின் உயர்வை அவர் ஒடுக்கப்பட்டதை நினைத்து எல்லாரும் வாழ வேண்டும். தலித்து கூட அதிகார பகிர்வுக்கு வரணும்னு நினைச்சேன். பாருங்க, இவங்களா நீதிமானா, நம்மளா நீதிமானா? இன்னைக்கு நிறைய ஊழியக்காரங்களுக்கு அம்பேத்கரை விட நான் ரொம்ப நீதிமான்னு நினைச்சுன்னுக்கிறேன். ஏன்னா அவர் இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொள்ளையா. யாரு? அம்பேத்கர் என்ன பண்ணலையா? சரி, நீ இயேசுவை ஏற்றுக்கொண்ட, உன்னால என்ன சமூகம் மாறுச்சு? நீங்க இயேசுவை ஏற்றுக்கொண்டீங்க, உன்னால ஒரு கிராமம் மாறுதா? உன்னால ஒரு இடஒதுக்கீடு வாங்கி தர முடிஞ்சதா? அன்னைக்கு பீலையாம் கூட இப்படிதான் ஊழியக்காரங்க மாதிரி இருந்தார். இன்னைக்கு இருக்க ஊழியக்காரங்க நிறைய பேர் பீலையாம் மாதிரி. ஆசீர்வதிக்கப்படக்கூடாதுன்ற எண்ணம் மக்கள். உயர்த்தப்படணும் மக்கள் எல்லாம். ஒரு ஊழியக்கான உயர்றதில்ல, ஊழியக்கான உயரத்துக்கு முன்னாடி மக்கள் உயர்த்தப்படும். அல்லேலூயா. ஆசீர்வாதம் என்பது அதிகார பகிர்வு.
இந்த ஆண்டவர் உங்களை அப்படிப்பட்ட ஒரு கருவியா வச்சிருக்கார். சொல்லுங்க, ஆசீர்வாதத்தின் கருவியாக பாத்திரமாக வைத்திருக்கோம். உங்க பாத்திரத்தில் இருக்க, உங்க சிந்தையில இருக்க எல்லா ஆசீர்வாதங்களை பிறருக்கு நீங்க கொடுக்கணும். இந்த மாதம் நீங்க ஆசீர்வாதம் பெற்றதெல்லாம் எடுத்து கொடுக்கிற மாதம். அல்லேலூயா. கண்களை மூடி ஜெபிப்போம். இயேசு அப்படிதான் கொடுத்தார். இயேசுநாதர் சிலுவையில் அப்படிதான் கொடுத்தார். சிலுவையில பகிர்ந்து கொடுத்தார். தன் காயங்களை பகிர்ந்து கொண்டார், தன் ரத்தத்தை பகிர்ந்து கொண்டார், தன் சரீரத்தை பகிர்ந்து கொண்டார். அதை விட மேன்மை என்ன இருக்குது? அதை விட மகிழ்ச்சி என்ன இருக்குது? ஹல்லேலூயா. காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.